என் பெயர் சுந்தரி. எனக்கு இப்போது 28 வயதாகிறது. என்னுடைய கணவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கிறார். ஒரு நாள் நான் அவருடன் பைக்கில் சென்று மார்க்கெட்டில் எனக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அவருடன் சென்றேன். அவர் என்னை மார்க்கெட்டில் இறக்கிவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு 1 மணி நேரத்தில் வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வரும்போது என்னுடைய மாமனார் வீட்டில்தான் இருக்காரா அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த நேரத்துல என்னோட மனசு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு பூனை மாதிரி மெதுவா பதுங்கிதான் வீட்டுக்குள்ளே போனேன். அதற்கு காரணம் என்னுடைய மாமனார்தான். ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியிலே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. அதுலயும் முக்கியமா நான் என்னோட புருஷன் கூட மட்டும் எங்கேயுமே போகக்கூடாது. இது என்னடா கொடுமையா இருக்கு நீங்க நினைப்பீங்க, அதுதாங்க உண்மை. இந்த வீட்டில அப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கு. எல்லார் வீட்லயுமே மாமியார்தான் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஆனா இந்த வீட்டில என்னோட மாமியார் எதையுமே கண்டிப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதுனால ரொம்ப டயர்டாகி சீக்கிரமே சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க. காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கும் போயிடுவாங்க. இதனாலேயே வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. என்னுடைய கணவர் பேரு ரகு. நான் அவரை காதலிச்சுதான் திருமணம் செஞ்சுகிட்டேன். 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாதான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ரகு என்னதான் கை நிறைய சம்பாதித்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அப்படின்னு ரகு கிட்ட ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கி இருந்தேன். அதனால கல்யாணத்துக்கு பிறகு நான் வேலைக்கும் போகத்தான் செஞ்சேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளால நான் இப்ப வேலைக்கு போறது நிறுத்திட்டேன். இப்ப சும்மா வீட்லதான் இருக்கேன். இப்ப ரகு வேலைக்கு போயிடுவாரு. மாமியாரும் பார்த்துக் கொண்டே நின்னேன். அந்த மனுஷனும் என்னை திட்டிக்கிட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்க்கிறார். இந்த ஆளை என்னை திட்டறதற்காக எனக்கே வச்சிருக்கானா இல்லை என்னை பார்க்கறதுக்காக இனிக்க வச்சிருக்கானா? என்னை அவன் பார்த்து பேச எனக்கு ஒரே கூச்சமா இருந்துச்சு. நான் அப்படியே நெளிய ஆரம்பிச்சேன். சரி, இருந்தாலும் பேசினா பேசிக்கிட்டேதான் இருப்பான். டக்குன்னு சாரி மாமா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூமை பார்த்து ஓடிட்டேன். அப்பா சாமி, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்டா. எப்படி பார்க்கிறான் என்னையே! ஒரு மருமகனுக்கு கூட பார்க்காம இவனோட புத்தி ஏன் இப்படி போகுது? இதுல நான் குளிச்சிட்டு இருக்கும்போது வேற யாரோ கதவு பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருந்தது. அட கண்டாவியா, என்னடா நடக்குது இங்க? அதனால நானும் பயந்து போய் அவசரமா குளிச்சிட்டு பாத்ரூமுக்குள்ளேயே டிரெஸ்ஸும் மாத்திக்கிட்டு வேகமா வெளியில வந்துட்டேன். இந்த மாமனார் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு. என்னோட மாமனார் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இப்ப வீட்டுல சும்மாதான் இருக்காரு. ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் சாப்பாடு எடுத்துட்டு போகாமல் மறந்து வீட்டிலேயே வச்சிட்டு போயிட்டேன். அதனால அவர் எனக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. எனக்கு அவர் ஆபீஸ் வந்தது தெரியவே தெரியாது. எனக்கு என்னோட ஆபீஸ்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம்தான் என்னோட கணவர் ரகு என்னை காதலிச்சு இருந்தாரு. அப்பவே ரகுவுக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரே பிரச்சனையாகத்தான் இருக்கும். கடைசியில நான் ரகுவை காதலிச்சு கல்யாணமா செஞ்சுகிட்டேன். ஆனா இவன் என்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால என்னை அவனால மறக்க முடியாம நான் வேலை செய்ற ஆபீஸ்லயே அவனும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தான். இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது.
தினமும் ஆபீஸ்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவான். நான் அவனுக்கு ஊட்டி விடுவேன். அந்த நாள் ஆபீஸ்ல எல்லாமே சாதாரணமா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா என் மனசுக்குள்ள மட்டும் ஒரே குழப்பம். மாமனாரோட அந்த பார்வை, பாத்ரூம் கதவுக்கு வெளியே யாரோ நின்ன மாதிரி தோணின அந்த உணர்ச்சி, நெஞ்சு படபடன்னு அடிச்சது. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு உடம்பு சிலிர்த்துச்சு. ஆபீஸ்ல என்னோட பாய் ஃப்ரெண்டு வழக்கம் போல என் பக்கத்துல வந்தான். சுந்தரி, இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டான். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு பொய்யா சிரிச்சேன். லஞ்ச் டைம் வந்ததும் அவன் வழக்கம் போல சாப்பாடு எடுத்து வைச்சான். ஆனா இன்னைக்கு எனக்கு சாப்பிடவே மனசு வரல. வாயில ஒரு கவளம் போட்டா கூட விழுங்க முடியாம கஷ்டப்பட்டேன். எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் என் மனசு முழுக்க வீட்ல நடந்ததுதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சாயங்காலம் ஆகஸ்ட் என் பதட்டம் இன்னும் அதிகமாச்சு. அப்போ ரகுவிடமிருந்து கால் வந்துச்சு. சுந்தரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குயூ. அந்த வார்த்தை கேட்டதும் என் கைகளே குழந்துடுச்சு. அதாவது இன்னைக்கும் நானும் அந்த மனிதனும் வீட்டுல தனியா. வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல அமைதி. மாமியார் இன்னும் வேலைக்குத்தான் போயிருந்தாங்க. ரகு வர இன்னும் நேரம் இருந்துச்சு. நான் மெதுவா கிச்சனுக்குள்ள போனேன். ஆனா அங்கேயே எனக்கு பின்னாடி யாரோ நடந்து வர்ற சத்தம் கேட்டது. திரும்பி பார்க்க மனசே வரல. நெஞ்சு வேகமா துடிச்சது. சுந்தரி அப்படின்னு என் பெயரை மெதுவா கூப்பிட்டார் மாமனார். என் உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம். ஆமா மாமா அப்படின்னு தைரியம் இல்லாம திரும்பினேன். அவர் முகத்துல அந்த பழைய சிரிப்பு இல்லை. ஒரு மாதிரியான பார்வை. என்னை மேலிருந்து கீழ வரைக்கும் பார்த்தார். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா ன்னு கேட்டார். ஆமா மாமா ன்னு சொன்னதும் அவர் இன்னும் ஒரு அடி நெருங்கி வந்தார். என் மூச்சு அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்சு தாங்க முடியாம துடிச்சது. ரகு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே என் பக்கத்துல நெருங்கினார். அந்த நிமிஷம் எனக்கு அங்க நிக்கவே பயமா இருந்துச்சு. அவன் லேட் ஆகும்னு சொன்னான் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் பின்னாடி நகர்ந்தேன். அவர் அதை கவனிச்சு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சார். பயப்படாத. நான் மெதுவா கிச்சனுக்குள்ள போனேன். ஆனா அங்கேயே எனக்கு பின்னாடி யாரோ நடந்து வர்ற சத்தம் கேட்டது. திரும்பி பார்க்க மனசே வரல. நெஞ்சு வேகமா துடிச்சது. சுந்தரி அப்படின்னு என் பெயரை மெதுவா கூப்பிட்டார் மாமனார். என் உடம்பு முழுக்க ஒரு நடுக்கம். ஆமா மாமா அப்படின்னு தைரியம் இல்லாம திரும்பினேன். அவர் முகத்துல அந்த பழைய சிரிப்பு இல்லை. ஒரு மாதிரியான பார்வை. என்னை மேலிருந்து கீழ வரைக்கும் பார்த்தார். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா ன்னு கேட்டார். ஆமா மாமா ன்னு சொன்னதும் அவர் இன்னும் ஒரு அடி நெருங்கி வந்தார். என் மூச்சு அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்சு தாங்க முடியாம துடிச்சது. ரகு இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே என் பக்கத்துல நெருங்கினார். அந்த நிமிஷம் எனக்கு அங்க நிக்கவே பயமா இருந்துச்சு. அவன் லேட் ஆகும்னு சொன்னான் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் பின்னாடி நகர்ந்தேன். அவர் அதை கவனிச்சு ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சார். பயப்படாத. நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த சத்தம் எனக்கு இன்னும் பயத்தை தான் கொடுத்துச்சு. அந்த வீட்டுல நான் பாதுகாப்பா இருக்கேனா? இல்லை. யார்கிட்டயாவது உண்மையே சொல்லணுமா? இந்த கேள்வியோட தான் அந்த நாள் அந்த இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. கண்ணை மூடினாலே மாமனாரின் அந்த பார்வைதான் முன்னாடி வந்து நிக்குது.
என் பக்கத்துல ரகு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தான். அவனைக் கிளப்பி எல்லாத்தையும் சொல்லணும்னு மனசு துடிச்சது. ஆனா வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக்கிட்டது. ஒருவேளை நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேனா? இந்த கேள்வி என்னை இன்னும் குழப்பிச்சது. அடுத்த நாள் காலை ரகு ஆபீஸ் போறதுக்கு சீக்கிரமா கிளம்பிட்டான். அவன் போனதும் அந்த வீடு திடீர்னு வெறிச்சோடி போன மாதிரி தோணிச்சு. மாமியார் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் என் மனசுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் கலந்துச்சு. நான் ரூம்லேயே இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா சமையலறை வேலை இருக்கு. மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனேன். அங்க பார்த்தா மாமனார் ஹால்ல உட்கார்ந்திருந்தார். என்னை பார்த்ததும் சுந்தரி ன்னு சாதாரணமா கூப்பிட்டார். நேத்து நடந்ததுக்குப் பிறகு அந்த சாதாரண கூப்பிடல் கூட என் மனசை உறைய வைத்துச்சு. ரகு போயிட்டானா ன்னு கேட்டார். ஆமா மாமா ன்னு தலையாட்டினேன். அவர் எதுவும் பேசாம என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த மௌனம் எனக்கு இன்னும் பயமா இருந்துச்சு. அப்போதான் நான் முடிவு எடுத்தேன். இனி மௌனமா இருக்கக்கூடாது. ஏதாவது நடந்தா முதல்ல மாமியார்கிட்ட சொல்லணும். தேவைப்பட்டா ரகுக்கே எல்லாம் சொல்லிடணும். அந்த வீட்டுல நான் தனியா இல்ல. ஆனா பாதுகாப்பா இருக்கணும்னா என் பயத்தை நான் உடைக்கணும். அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எச்சரிக்கையோட தான் நான் வாழ ஆரம்பிச்சேன். ஆனா இந்த முடிவு சரியா? அல்லது இதுக்குப் பிறகு இன்னும் பெரிய பிரச்சனை? அந்த நாள் முழுக்க என் மனசு ஒரு மாதிரி அமைதி இல்லாம இருந்துச்சு. மாமனார் பேசாம இருந்தாலும் அவருடைய பார்வை மட்டும் என்னை விட்டே போகல. மாலை நேரம் மாமியார் கோயிலிலிருந்து திரும்பினாங்க. அவங்களைப் பார்த்த உடனே என் நெஞ்சுக்குள்ள இருந்த ஒரு பாரம் சிறிது குறைந்த மாதிரி தோணிச்சு. சுந்தரி, முகம் ஏன் இப்படி இருக்கே அப்படின்னு மாமியார் கேட்டாங்க. அந்த ஒரு கேள்வி என் கண்களை நனைய வைத்துடுச்சு. ஒன்னும் இல்ல அத்தே அப்படின்னு சொல்ல நினைச்சேன். ஆனா மனசு ஒத்துக்கல. எனக்கு உடம்பு சரியில்ல மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். அவங்க என்னை பக்கத்துல உட்கார வச்சு, இந்த வீட்டுல நீயும் என் பொண்ணுதான், எதுவானாலும் சொல்லலாம் ன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் தைரியம் தந்துச்சு. அந்த நேரத்துல மாமனார் உள்ள வந்தார். என்னை பார்த்ததும் ஒரு நொடி நின்றார். மாமியார் அவரை பார்த்து, இவளுக்கு சரியா இல்ல போல ன்னு சொன்னாங்க. அவர் உடனே, டாக்டருக்கு கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டார். அந்த வார்த்தைகள் சாதாரணமா இருந்தாலும் நேத்து நடந்ததெல்லாம் நினைச்சதும் என் மனசு இன்னும் குழம்பிச்சு. இரவு ரகு வந்ததும் நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த மௌனம் எனக்கு பாதுகாப்பு தரல. பயம் மனசுக்குள்ள அடங்கி இருந்தா அது நாளைக்கு இன்னும் பெருசா மாறும். அவன் சாப்பிட்டு முடிச்சதும், ரகு, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு மெதுவா சொன்னேன். அவன் என்னை பார்த்த விதமே, சொல்லு சுந்தரி அப்படின்னு கவனமா கேட்டான். நான் வார்த்தை வார்த்தையா என்னோட பயத்தை, என்னோட குழப்பத்தை முழுசா சொல்ல ஆரம்பிச்சேன். அவன் பேசாம கேட்டுக்கிட்டே இருந்தான். கடைசில, நீ பயப்பட வேண்டாம். நீ பாதுகாப்பா இருக்கிறதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் தானா வந்துச்சு. ஆனா இந்த உண்மை சொல்லப்பட்ட பிறகு இந்த வீட்டுல நிலைமை எப்படி மாறும்? அமைதியா முடிஞ்சிடுமா? இல்ல உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய பிளவா? அடுத்த பாகம் எல்லாத்தையும் தீர்மானிக்க அந்த இரவு ரகுவோட பேசின பிறகு என் மனசுல ஒரு விதமான லேசான நிம்மதி வந்தது. ஆனா அதே நேரத்துல, இனி என்ன நடக்கப் போகுது?
அப்படின்னு ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரகு எதுவும் உடனே பேசல. ரொம்ப நேரம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சான். அந்த அமைதி கூட எனக்கு பயமா இருந்தது. சுந்தரி அப்படின்னு அவன் கூப்பிட்டதும் நான் உடனே அவனை பார்த்தேன். நீ சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனா ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, நீ ஒன்னும் தனியா இல்ல அப்படின்னு உறுதியா சொன்னான். அவன் அந்த வார்த்தைகள் என் மனசுக்குள்ள இருந்த ஒரு கட்டையை சிறிது சிறிதா கரைக்க ஆரம்பிச்சது. நாளைக்கு அம்மாவோட நாம 3 பேரும் பேசலாம் அப்படின்னு சொன்னான். எதுவும் தெளிவா பேசாம இந்த விஷயத்தை இழுத்துக்கிட்டு போகக் கூடாது. அந்த முடிவு எனக்கு பயமா இருந்தாலும் அதே நேரத்துல சரியான வழி மாதிரிதான் தோணிச்சு. அடுத்த நாள் காலை வீட்டுல ஒரு வித்தியாசமான அமைதி. மாமனார் செய்தித்தாள் படிச்சுக்கிட்டிருந்தார். மாமியார் சமையலறையில இருந்தாங்க. என்னை பார்த்ததும் மாமனார் ஒரு சாதாரண சிரிப்பு சிரிச்சார். ஆனா அந்த சிரிப்பை இப்போ என் மனசு ஏற்கல. நான் நேரா மாமியார்கிட்ட போனேன். அத்தே, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். என் குரல்ல இருந்த தடுமாற்றத்தை அவங்க உடனே கவனிச்சாங்க. ரகுவையும் கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. ஹால்ல 3 பேரும் உட்கார்ந்தோம். அந்த நிமிஷம் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப கனமான நிமிஷம். ரகு மெதுவா ஆரம்பிச்சான். அம்மா, சுந்தரி சில நாளா ரொம்ப பயத்துல இருக்கா. அதுக்கு காரணம் சில விஷயங்கள். அவன் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மாமியார் என்னை பார்த்தாங்க. சுந்தரி, நீயே சொல்லு. உன் வாயில இருந்துதான் நான் கேட்கணும் அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. என் கைகள் நடுங்கின. குரல் உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் பேச ஆரம்பிச்சேன். நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா அலங்காரம் செய்யாம, அதிகமா குறைக்காம உண்மையா சொன்னேன். வீடு முழுக்க ஒரு கனமான மோனம். மாமியார் முகம் மாறியது. அவங்க கண்கள்ல கோபமும் வேதனையும் தெரிஞ்சது. அந்த நேரத்துல மாமனார் மெதுவா எழுந்தார். இது எல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணினார். ஆனா மாமியார் உடனே குரலை உயர்த்தினாங்க. போதும். ஒரு பொண்ணு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா அலங்காரம் செய்யாம, அதிகமா குறைக்காம உண்மையா சொன்னேன். வீடு முழுக்க ஒரு கனமான மோனம். மாமியார் முகம் மாறியது. அவங்க கண்கள்ல கோபமும் வேதனையும் தெரிஞ்சது. அந்த நேரத்துல மாமனார் மெதுவா எழுந்தார். இது எல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணினார். ஆனா மாமியார் உடனே குரலை உயர்த்தினாங்க. போதும். ஒரு பொண்ணு இப்படி பயப்படற அளவுக்கு எதுவும் நடக்காம இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் வீட்டையே அதிர வைத்தது. ரகு நேரா தன் அப்பாவை பார்த்தான். இந்த வீட்டுல என் மனைவிக்கு ஒரு நிமிஷம் கூட பயம் இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு தெளிவா சொன்னான். அந்த நிமிஷத்துல எனக்கு புரிஞ்சது. உண்மை பேசினாதான் உறவுகள் சோதிக்கப்படும். ஆனா அதே நேரத்துல உண்மையில அக்கறை இருக்கறவங்க நம்ம பக்கம் நிப்பாங்க. மாமனார் எதுவும் பேசாம உள்ளே போயிட்டார். மாமியார் என் கையை பிடிச்சுக்கிட்டு, இனி நீ பயப்பட வேண்டாம். இந்த வீட்டுல உனக்கு பாதுகாப்பு நானும் ரகுவும் அப்படின்னு சொன்னாங்க. என் கண்களில் இருந்து இந்த தடவை கண்ணீர் வந்தது. ஆனா அது பயத்தால இல்ல, நிம்மதியால. ஆனா
இந்த வீட்டுல எல்லாம் உண்மையில சரியா ஆகிடுச்சா? அல்லது இந்த அமைதிக்குப் பின்னாடி இன்னும் ஒரு புயலா? குன்னு சாரி மாமா, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூமை பார்த்து ஓடிட்டேன். அப்பா சாமி, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்டா. எப்படி பார்க்கிறான் என்னையே? ஒரு மருமகனுக்கு கூட பார்க்காம இவனோட புத்தி ஏன் இப்படி போகுது? இதுல நான் குளிச்சிட்டு இருக்கும்போது வேற யாரோ கதவு பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருந்தது. அட கண்டாவியா, என்னடா நடக்குது இங்க? அதனால நானும் பயந்து போய் அவசரமா குளிச்சிட்டு பாத்ரூமுக்குள்ளேயே டிரெஸ்ஸும் மாத்திக்கிட்டு வேகமா வெளியில வந்துட்டேன். இந்த மாமனார் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு. என்னோட மாமனார் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இப்ப